திட்டமிட்டு அவமானப்படுத்துறதுக்குன்ட்டு ஒரு கும்பல் எப்பயுமே இருக்கும். அது காங்கிரஸ்க்குள்ளே இருந்தாலும் இருக்கும், வெளியில் வந்தாலும் இருக்கும். எங்கே இருந்தாலும் இருப்பாங்க அவங்க. அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு 10 பேர், 10 பேரை தாண்டி யாரும் கிடையாது. 2.5 லட்சம் மக்களில் 10 பேருங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த 10 பேர் எனக்கே தெரிஞ்ச முகங்கள் தான். இதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயும் உள்ளே இருக்கும்போதும் எதிர்க்கிறான், வெளியில் போனால் எதிர்ப்பான், எங்கே இருந்தாலும் எதிர்க்க போகிறான் இவன். இவனை பற்றி நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு பிரஷஸ் ஆயிட் சச் பீப்புள் அண்ட் மார்ச் ஃபார்வர்ட். அதுதான். ஆகையால் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்களை பற்றி நான் கவலையும் படலை. அவங்க ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் உள்ளே இருந்தாலும் இதே செய்வாங்க, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்ட்டு. நான் கட்சிக்குள்ளேயே இருந்தப்போ 2016 என்னுடைய உருவபொம்மையை எரிச்ச ஆட்கள் தான் காங்கிரஸ்குள்ளே இருக்கிறாங்க. அதே ஆட்கள் கேட்க வெட்டி கொண்டாடுறாங்கன்னா அப்போ அது என்ன பெருசாக பாதிக்க போகுது? அது ஒன்றும் என்ன பெருசாக பாதிக்க போகிறது இல்லை. ஆகையால் I know what is going on and what kind of people they are. Why I should be much bothered about such things? Brush aside and march forward. அவ்வளோதான்.